வெஜிடபிள் புலாவ் ரெசிபி. எப்பவுமே வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு போர் அடிச்சதுன்னா இந்த மாதிரி புலாவ் செஞ்சு பாருங்க. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. இப்போ அதுல ஹோல் ஸ்பைசஸ், அது கூடவே கொஞ்சமா முந்திரி பருப்பு, ஒரு 3 போல ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம், அது கூடவே 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துட்டு அதையுமே நல்லா வதக்கிட்டு இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல நல்லா வதக்கிட்டு இப்போ இதுல நம்ம வெஜிடபிள் சேர்த்துக்கலாம். நான் கேரட், உருளைக்கிழங்கு, பட்டாணி சேர்த்திருக்கேன். உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள் வேணுமோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு 2 நிமிஷம் போல நல்லா வதக்கிக்கோங்க. நான் 1 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு நான் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு ஒரு 1 மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். கொதிக்கும் போது ஒரு ஸ்பூன் நெய் ஊத்திட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நான் வீடியோல காட்ட மறந்துட்டேன். 2 விசில் வந்துட்டு பிரஷர் ஃபுல்லா போனது ஓபன் பண்ணிட்டு கிளறினீங்கன்னா சூப்பரான வெஜிடபிள் புலாவ் ரெடி. கூட மஷ்ரூம் இல்ல உருளைக்கிழங்கு குருமாலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம